அதாவது என்னென்ன ஈரான் கல்ஃப் பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்டாக இது பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனே இமீடியட்லி யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், 10 பேர் என்ன செஞ்சுட்டான், இந்த நிலக்கரியில் பண்ணுற ஸ்டவ்வை கண்டுபிடிக்கிறான், ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பார்த்தது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஆர் ட்ரிகரிங் தெம்செல்வ்ஸ் டு ஆல்டர்னேட் மீன்ஸ். அதுவே ஒரு பெரிய ஒரு நமக்கு உள்ள ஒரு வெற்றி. இல்லை, இன்னொன்று சொன்னீங்க சார், இஸ்ரேல் வந்து போர் போடலை அப்படின்னா அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்னு. அது என்ன சரியா போர்லேயே இருக்கிறங்கிற கட்டாயம் ஏன் அவங்களுக்கு வருது? ஏன்னா அவங்கள சுற்றி எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள் சுற்றி இருக்கும்போது நம்ம டைட்டாக இல்லாட்டி என்ன ஆகிடும், நம்ம அழிஞ்சு போயிடும்ல. அதான் அவங்கள சுற்றி அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எதிரிகளால் இஸ்ரேலுக்கு என்றைக்குமே ஆம்னி ப்ரெசன்ட் த்ரெட். நெத்தன்யாகு அதான் சொல்லுவார், இஸ்ரேல் இஸ் ஃபேஸிங் அன் ஆம்னி ப்ரெசன்ட் த்ரெட் அப்படிம்பார். ஆம்னி ப்ரெசன்ட் என்னது, 24/7 360 டிகிரிஸ் அவங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லுவார். அதனால் அவங்களுடைய நாடை என்ன செய்கிறாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏர் ரைட் சைரன்ஸ், ஏர் ரைட் ஷெல்டர்ஸ், பாம் ஷெல்டர்ஸ், இந்த மாதிரி பல இதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. அதனால் ஸோ இட்ஸ் ஓகே, தட் இஸ் அது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கணும்னா அப்படி தானே இருக்கணும், அப்புறம் வேறு வழி இல்லைல்ல.